வார்த்தைக்கு செல்லுவோம். திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு என்று நாங்கள் பார்க்கிறோமே. நித்திய ஜீவ வசனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோங்க தாவே. நித்திய ஜீவ வசனங்களை கொண்டு எங்களோடு நீர் பேசும், இடைபடும். உடைய வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்திலே வெளிப்பாடாய் மாறட்டும், வெளிச்சமாய் மாறட்டும். தகப்பனே, எங்களுடைய மனதிலே பெரிய மாற்றத்தை உடைய வார்த்தைகள் ஏற்படுத்தட்டும். அவ்விதமாய் செய்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன், கவனிங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக மாட்டான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலவேளையிலே இருப்பிலிருந்து சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய தேவனாக உங்களுடைய உள்ளத்திலே இல்லத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது கெட்டு போன வாழ்க்கை, கெட்டு போன குடும்பங்கள், கெட்டு போன எல்லாமே பாருங்க, அது செழிப்படைய ஆரம்பிக்கும், வாழ்வடைய ஆரம்பிக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானும் அவைகளுக்கு வாழ்வு உண்டாயிருக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று. எனவே இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை வாழ வைப்பார். அந்த வாழ்வை பரிபூர்ணமாக உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். எனவே உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய ரட்சிப்புக்காக, உங்களுடைய மீட்புக்காக, உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக, உங்களுடைய சரீர சுகத்துக்காக, உங்களுடைய குடும்ப சமாதானத்துக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, கடந்த பல வாரங்களாக God is our Father, தேவன் நம்முடைய தகப்பன் என்ற தலைப்பிலே ஒரு தொடர் போதனையை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, இப்பொழுது இதில் நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பனாக இருக்கிறார் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த உலகத்திலே ஏராளம் தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள். வீட்டுக்கு வீடு தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள். பாருங்க, எல்லா தகப்பனுமே ஒரே விதமாக இல்லை. ஒவ்வொரு தகப்பன்மாரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த பரலோக தகப்பன் இந்த உலக தகப்பனை போல அல்ல. அவர் இவர்களை விட பாருங்க வித்தியாசமானவராக, வேறுபட்டவராக இருக்கிறார். எனவேதான் இந்த பரலோக தகப்பனை குறித்து நாம் தெளிவாக தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். திருப்பிக் கொள்வோம். எபேசியருக்கு எழுதின நிருபம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபேசியர் 1:17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திரள வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபையின் விசுவாசிகளுக்காக அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன ஜெபிக்கிறார்? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தந்திரளும்படியாய் அவர் ஜெபிக்கிறார். சரி, எதற்காக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தந்திரளும்படியாக அவர் ஜெபிக்கிறார் என்றால், அப்பாவை நாம் அறிந்து கொள்வதற்காக, தகப்பனை நாம் அறிந்து கொள்வதற்காக, பிதாவை நாம் அறிந்து கொள்வதற்காக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஞானத்தையும் தெளிவை அளிக்கிற ஆவியை கொடுக்க வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். சரி, ஏன் இந்த பரலோக தகப்பனை, இந்த பரலோக அப்பாவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? ஏன் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்வே இதற்குள்ளே தான் அடங்கி இருக்கிறது. நம்முடைய வெற்றி, நம்முடைய எதிர்காலம், நம்முடைய செழிப்பு, நம்முடைய சமாதானம், நம்முடைய பாதுகாவல், நம்முடைய பெருக்கம், எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் தகப்பனை அறிகிற அறிவுக்குள்ளே தான் இருக்கிறது. எனவேதான் ஒரு விசுவாசி பாருங்க, தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும், பெருக வேண்டும், விருத்தி அடைய வேண்டும். எனவே ஒவ்வொரு நாளும் அப்பாவை அறிகிற அறிவுக்காக என்ன செய்ய வேண்டும்? நாம் ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்கிறீர்களோ, ஜெபிக்கவில்லையோ, இதற்காக அதிகமாய் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் இதற்காக ஜெபிக்கிறீர்கள்? ஜெபிக்க வேண்டும். அன்றாட காலையில் எழும்பின உடனே
தகப்பனே, உம்மை இன்னார் என்று அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். என்னுடைய மனதை திறந்திரணும், என்னுடைய மனதை பிரகாசமாக்கும். உம்மை புரிந்து கொள்ள, இது எப்படிப்பட்ட தேவன் என்பதை நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று பாருங்க, நாம் கர்த்தரிடத்திலே அடிக்கடி ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஜெபிக்கும் பொழுது நம்முடைய கண்கள் பிரகாசமாகிறது. நான் சொல்கிறேன், நாம் வாழ்ந்து சுகமாக இருப்போம். அது மட்டுமல்ல, இப்பொழுது நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பனாக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் படித்து வருகிறோம். இதில் இதுவரைக்கும் 14 காரியங்களை பார்த்திருக்கிறோம். ஒரு சில வாரங்களிலே இதை நாம் முடித்துவிட்டு இன்னொரு தொடர் போதனைக்கு நாம் போக இருக்கிறோம். சரி, இன்றைக்கு 15வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 15வது காரியம் என்னவென்றால், முதல் தரமானதை கொடுக்கிற தகப்பன். முதல் தரமானதை கொடுக்கிற தகப்பனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எல்லாரும் கவனிங்க, நம்முடைய தகப்பன் முதல் தரமானதை கொடுக்கிற தகப்பன். நம்முடைய தகப்பன் நமக்கு தலை சிறந்ததை கொடுக்கிற தகப்பன். நம்முடைய தகப்பன் நமக்கு பெஸ்டானதை கொடுக்கிற தகப்பன். பாருங்க, இங்கிலீஷ்ல சொன்னா நல்லா வழங்குது பாருங்க. ஸ்கூலுக்கே போகாதவங்களுக்கு கூட பெஸ்ட்னு சொன்னா நல்லா விளங்குது. ஏன்னா அந்த வார்த்தை அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க இல்லையா? பெஸ்ட் பெஸ்ட்னு கேட்டிருக்காங்க. குட், பெட்டர், பெஸ்ட் இப்படி கேட்டிருக்காங்க. குட் குட்னு சொல்லி கவனிச்சிருக்காங்க இல்லையா? பெட்டரா இருக்குது, பெஸ்டா இருக்குது, இந்த வார்த்தை கேட்டிருக்காங்க பாருங்க. நம்முடைய தகப்பன் யார் என்றால், நமக்கு இருக்கிறதுலேயே பெஸ்ட கொடுக்கிற தகப்பன். பெஸ்ட கொடுக்கிற தகப்பன். இந்த ஆராதனை முடிஞ்சு போறதுக்குள்ளேயும் எல்லாருக்கும் அந்த எண்ணம் வந்துடும். இன்னைக்கு நம்முடைய தகப்பன் யார்? நமக்கு பெஸ்டை கொடுக்கிற தகப்பன். கவனிங்க, நம்முடைய தகப்பன் மிச்ச மீதி, ஊசி போனது, அழுகி போனது, நாரி போனதை கொடுக்கிற தகப்பன் கிடையாது. மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. நம்முடைய தகப்பன் மிச்சம், மீதி, ஊசி போனது, அழுகி போனது, கெட்டு போனது இதை கொடுக்கிற தகப்பன் கிடையவே கிடையாது. கிழிந்து போனது, கட்டலானது இதை கொடுக்கிற தகப்பன் கிடையவே கிடையாது. நம்முடைய தகப்பன் நமக்கு முதல் தரமானதை, பெஸ்டானதை, தலை சிறந்ததை கொடுக்கிற தகப்பனாக இருக்கிறார். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய விருப்பமே எப்படின்னா, மிச்ச மீதி, ஊசி போனது, அழுகி போனது இதைத்தான் அவங்க விரும்புவாங்க. அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் பாருங்க, மிச்சம், மீதி, ஊசி போனது, அழுகி போனது, வேஸ்டா கிடக்கிறது இதைத்தான் அவர்கள் விரும்புவார்கள். ஏனென்றால் இப்படிப்பட்ட காரியங்களைத்தான் அநேக சபைகளிலே போதிக்கிறார்கள். எனவே இதையே கேட்டு கேட்டு மனதுல செட் ஆயிருச்சு. என்ன செட் ஆயிருச்சு? அந்த ஊசி போனது, அந்த மிச்ச மீதி, அந்த அழுகி போனது அது நமக்கு தான் அப்படின்னு சொல்லி பாருங்க, மைண்ட் செட் ஆயிருச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகளா நமக்கு மிச்ச மீதி தான் பிரதர். ஆண்டவருடைய பிள்ளையா நமக்கு மிச்சம், மீதி, ஊசி போனது, நாரி போனது, அழுகி போனதுதான் என்று பாருங்க, அவருடைய மனது செட் ஆகிவிட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் இன்னார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் இன்னார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம். எல்லாரும் சத்தியவேதத்தை திறந்து பார்க்கணும், அந்த வசனத்தை பார்க்கணும். வசனத்தை பார்க்கும் போது அந்த வசனத்தின் மூலமா கர்த்தர் உங்களோடு பேசுவார். பைபிளை கையில மடியில வச்சுக்கிட்டே என்னைய பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது, திறந்து பார்க்கணும். எரேமியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். போதும். செழிப்பான தேசத்தின் நன்மையையும் கனியையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். கவனிங்க, பட்டினியாய் கிடந்து சாவதற்கு தேவன் நம்மை அழைத்து வரவில்லை. தேவன் நம்மை சாப்பிடுவதற்காக அழைத்து வந்திருக்கிறார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? என்ன சாப்பிடுறதுக்காக அழைத்திருக்கிறாரு? உபவாசம் இருக்கிறதுக்கு அழைக்கலையா? உபவாசம் இருந்து குடலை சுருக்கிறதுக்கு நம்மளை அழைக்கலையா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? கவனிங்க, பட்னியா கிடந்து சாகுறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல, நல்லா சாப்பிடுறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நல்லா சாப்பிட்டு கொழுத்திருக்கிறதுக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால கொழுப்பா இருக்கிறவங்களை பார்த்து போராடப்படாதீங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நல்லா சாப்பிட நல்லா கொழுத்து இருக்கிறாங்க அப்படின்னு சந்தோஷப்படுங்க. எனவே பாருங்க, பட்டினியா கிடந்து சாகுறதுக்காக தேவன் நம்மை அழைக்கல, சாப்பிடுவதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எதை சாப்பிடுறதுக்கு அழைத்திருக்கிறாரு? இப்ப அதான் விவரம். எதை சாப்பிடுறதுக்கு தேவன் நம்ம அழைச்சிருக்கிறாரு? மிச்சம், மீதி, ஊசி போனது, அழுகி போனது, அதையா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. செழிப்பான தேசத்தின் கனி. என்ன கனி? செழிப்பான தேசத்தின் கனி, செழிப்பான தேசத்தின் நன்மை, செழிப்பான தேசத்தின் உணவு. அதை சாப்பிடுறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. எதை சாப்பிடுறதுக்கு அழைச்சிருக்கிறாரு? செழிப்பான தேசத்தின் கனியை, செழிப்பான தேசத்தின் நன்மையை, செழிப்பான தேசத்தின் சாப்பாட, உணவை சாப்பிடுவதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதாவது முதல் தரமானதை, சிறந்ததை, தலை சிறந்ததை சாப்பிடுவதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எல்லா கரண வைத்து சொல்லுவோம். முதல் தரமானதை, முதல் தரமான கனியை, நன்மையை சாப்பிட தேவன் என்னை அழைத்திருக்கிறார். எத்தனை சந்தோஷமா இருக்குது. இதை சாப்பிடுறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. சூம்பி போனது, அழுகி போனது, நாரி போனது, அந்த மாதிரி எண்ணங்களை மனதை விட்டு பிடிங்கி எரிஞ்சிருங்க. அதை பிடிங்க என்ன செஞ்சிருங்க? எரிஞ்சிருங்க. சிலர் கொய்யாப்பழம் வாங்க போனாங்கன்னா அதை அழுகி போன கொய்யாப்பழம் தான் வாங்குறது. ஏன்னா காசு குறைச்சிருக்கும். பார்த்துருக்கிறீங்களா? ஆப்பிள் பழம் வாங்க போனாங்கன்னா இங்கிட்ட நஞ்சு, இங்கிட்ட நஞ்சு, இங்கிட்ட நஞ்சு, அதை அழுகி தொங்கிக்கிட்டு இருக்கும். அதை போய் சீப்பா வாங்கலாம்னு போவாங்க. ஏன்னா அது காசு கொஞ்சம் மலிவு. அதை போய் வாங்கி அதை வெட்டி வெட்டி சீவி வீசி வெளியே போட்டுட்டு அதை சாப்பிடுறது உட்காந்து. எல்லாம் ஒரு மாதிரியா பாக்குறீங்க. என்னைய கரெக்டா சொல்றேன்னு நினைக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய எண்ணங்கள் மாற வேண்டும். அதுக்கு தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய எண்ணங்கள் மேலே எழும்ப வேண்டும். இந்த ஊசி போனது, நாரி போனது, மிச்சம், மீதி, அதெல்லாம் மனதை விட்டு பிடிங்கி எறிந்து விடுங்கள். தூக்கி குழி தோண்டி புதைச்சிடுங்க. கர்த்தர் என்னை எதுக்கு அழைத்திருக்கிறார்னா, செழிப்பான தேசத்தின் கனி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, முதல் தரமானது, அதை சாப்பிடுறதுக்கு, அதை அனுபவிப்பதற்கு தான் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? அழைத்திருக்கிறார். இன்னைக்கு அப்படி ஒண்ணும் அந்த லெவலுக்கு வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லையே. இன்னைக்கு விசுவாசிக்க ஆரம்பிங்க, நாளைக்கு வாங்குவீங்க. நாளைக்கு வாங்குவீங்க. இன்னைக்கு விசுவாசிங்க. கர்த்தர் பெஸ்ட் தான் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, பெஸ்ட் தான் தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. எனவே அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி விசுவாசித்து வாயை திறந்து பேசினா இன்னும் ஒரு சில நாட்கள் அது வரும். இப்ப ஒருவேளை சாதாரணமா இருக்கலாம், ஆனா வர ஆரம்பிக்கும். ஆனா நீங்க அதை விசுவாசிக்கல, வாயை திறந்து பேசலைன்னா இருக்கிறது கூட வருமானது அடுத்த சந்தேகம் தான். எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா? எனவே கர்த்தர் எதுக்கு அழைத்திருக்கிறார்? செழிப்பான தேசத்தின் கனியை சாப்பிடுறதுக்கு கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எரேமியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே, அது அந்த இடம் எவ்விடம்? சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அவ்விடத்துக்கு உங்களை நான் என்ன செய்து வந்தேன்? அழைத்து வந்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அவ்விடம் என்பது எது? வாசிப்போம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த இடம் எந்த இடம்? அவர்களை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். எரேமியா 2:7 வாசனம் இல்லையா? அவ்விடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க. அந்த இடம் எவ்விடம்? கானான் தேசம். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான அவ்விடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். எங்க கொண்டு போய் சேர்க்க கர்த்தர் இறங்கினாரு? பாலும் தேனும் ஓடுற தேசம். எனவே நம்முடைய தேவன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தான் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். சோட சொப்பட்ட மிச்ச மீதி, ஊசி போனது, அழுகி போனது, எப்படியா சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வந்துரு தம்பி, ஏன் தம்பி நீ போட்டு தொல்லை பண்ற அப்படி கர்த்தர் எங்கேயா சொல்லியிருக்கிறாரா? எங்கேயுமே சொல்றது கிடையாது. சொன்னதை நீங்க வாசிக்க முடியாது, சொல்ல மாட்டார். நம்முடைய தேவன் தரமானதை, பெஸ்டானதை,
தலை சிறந்ததை நமக்கு கொடுக்கிற தகப்பனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த தேசத்தை குறித்து இன்னும் விரிவாக உபாகம புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். திருப்பிக் கொள்வோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம். இந்த தேசத்தை குறித்து, செழிப்பான தேசம் எழுதப்பட்டிருக்கு இல்லையா, அந்த தேசத்தை குறித்து உபாகம புஸ்தகத்திலே இன்னும் தெளிவாக நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரைக்கும் எல்லாரும் வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். என்ன தேசம்? நல்ல தேசம். நல்ல தேசம்னா நம்ம பாஷையில சொன்னா நன்மையான தேசம் அர்த்தம். நன்மையான தேசம். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரமும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். வாசிக்கவே அவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. அடே அப்பா, வாசிப்போம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். வாசிப்பதற்கே அவ்வளவு நல்லா இருக்குது பாருங்க. கோதுமை, வார்கோதுமை, அத்தி பழம், மாதுளம் பழம், ஒலிவ மரம், எண்ணெய், தேனு. கர்த்தர் சொல்ற ஒவ்வொன்றுமே முதல் தரமானது. கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொன்றுமே முதல் தரமானது. நீங்க சொல்லுங்க, நீங்க இங்கேயாவது கர்த்தர் சோடா சப்போட்டா அந்த தேசத்துக்கு போங்கப்பா, அப்படியே அந்த வயக்காட்டு ஓரம் பொறுக்கி அப்படியே கிடக்கும், மிச்ச மீதி கிடக்கும், நீங்க பொறுக்கி சாப்பிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து செஞ்சிருங்க, பரலோகத்துக்கு வந்து சேர்ந்துருங்க அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு. இந்த பொறுக்கிற பிசினஸ் இங்கே கிடையாது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, முதல் தரமானது, தலை சிறந்தது, கொழுமையானது, அதைத்தான் கர்த்தர் செய்கிறார், நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய மனதை நீங்கள் மாற்ற வேண்டியது அவசியமா இருக்கிறது. உங்களுடைய மனதை நீங்கள் மாற்ற வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒருவேளை நீங்க சாதாரண ஒரு வீட்டில் குடியிருக்கலாம், சாதாரண ஒரு வேலை பார்க்கலாம், சாதாரண ஒரு நிலைமையில் இருக்கலாம். நீங்கள் இப்படி இருப்பது கடவுளுடைய சித்தம் கிடையாது. நீங்கள் இப்படி இருப்பது கடவுளுடைய சித்தம் கிடையாது. நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் தேவனுடைய சித்தம். நல்ல ஒரு உயர்தரமான வாழ்க்கை வாழ்வதுதான் கர்த்தருடைய சித்தம். என்னமோ தெரியல, ஆண்டவன் நம்மளை இப்படி விட்டுருக்கான், என்னமோ தெரியல ஆண்டவன் நமக்கு இப்படி விட்டுருக்கான்னு சொல்லி பேசவே பேசாதீங்க ஒரு நாளும். ஆண்டவன் இப்படி விடவே விடல. ஆண்டவன் விடவே மாட்டார். ஆண்டவர் நமக்கு தலை சிறந்த இருக்கிறார், அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே தாழ்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் இந்த வசனங்களை எல்லாம் பார்க்க வேண்டும், இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் பார்க்க வேண்டும், இதை மனதில் வைக்க வேண்டும், இதில் வாயில வைத்து இவைகளை பேச வேண்டும். பேசும் பொழுது, இதை மனதில் வைக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கை தரம் அது உயர ஆரம்பிக்கும். ஆமென். வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஒருவேளை தாழ்ந்த நிலையில் இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், வருகிற நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் புசிப்பதற்கு கர்த்தர் என்ன செய்வார்? உதவி செய்வார். எனவே இப்படிப்பட்ட முதல் தரமான வாழ்வுக்குத்தான் தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். ஆமென். அது மட்டுமல்ல, இந்த தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தரே போய் ஜூஸ் பண்ணாராம். கர்த்தரே போய் ஜூஸ் பண்ணாராம். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்துல அடிமையா இருக்கிறாங்க, 430 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க. இப்ப கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி இந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போவேன்னு சொல்லி பாருங்க கர்த்தர் சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த பாலும் தேனும் ஓடுற இந்த தேசத்தை கர்த்தரே பரலோகத்திலிருந்து இறங்கி இந்த பூமிக்கு வந்து அவர் ஜூஸ் பண்ணாராம். என்ன செஞ்சாராம்? ஜூஸ் பண்ணாராம். அவர் தேர்ந்தெடுத்தாராம். பாருங்க, இன்னைக்கு நீங்க குடும்பத்தார்களா இருக்கிறீங்க, அநேகர், ஒரு சிலர் தான் வாலிபரா இருக்கிறீங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஜவுளி கடைக்கு போய் ஜூஸ் பண்றீங்க, ட்ரெஸ்ஸஸ் ஜூஸ் பண்றீங்க. பாருங்க, அப்படியே பாக்குறீங்க, இந்த இது நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்குமா, இந்த கலர் நல்லா இருக்குமா, அந்த கலர் நல்லா இருக்குமா, இது போட்டா என் பிள்ளைக்கு நல்லா இருக்குமா என்று பாருங்க. அப்படியே பாருங்க, தேடி எடுக்கிறீங்க. ஒரு பழக்கடைக்கு போனீங்கன்னா கூட பாருங்க, பழங்களை, நல்ல பழங்களை பாருங்க தேடி எடுக்கிறீங்க. இந்த பழம் வாங்கினா என் பிள்ளை சாப்பிடும், இந்த பழம் என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்குமே, அப்படி பாருங்க. ரொம்ப அதை அவர் கண்ணும் கருத்துமா இருக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், நம்முடைய பரலோக தகப்பன் நம்மை விட கோடி மடங்கு இதுல ரொம்ப அக்கறையா இருக்கிறார். நமக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து கோடி மடங்கு நம்முடைய தகப்பன் நம்ம மீது அக்கறையா இருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.
தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தாராம் பூமிக்கு. இறங்கி வந்து எந்த தேசத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், இந்த இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு எந்த தேசத்தை கொடுக்கலாம், இந்த தேசத்தை கொடுக்கலாமா, அந்த தேசத்தை கொடுக்கலாமா சொல்லி பாருங்க. கர்த்தர் அப்படியே பார்த்து தேடி பார்த்து அவர் அப்படியே ஜூஸ் பண்ணி இந்த தேசத்துக்கு தான் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க போறேன்னு சொல்லி பாருங்க. ஜூஸ் பண்ணி அப்புறம் வாக்கு பண்ணாராம், இதைத்தான் நான் உனக்கு கொடுக்க போறேன், இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உனக்கு நான் கொடுக்க போறேன் சொல்லி கர்த்தர் செஞ்சாராம், வாக்கு பண்ணினாராம். வாசிப்போம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம், எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எசேக்கியேல் 20:7. நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும், அந்த வார்த்தை கவனிங்க, அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்தில் அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டு. இந்த வசனத்தில் 3 வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று, நாம் பார்த்து வைத்ததும், இரண்டாவதாக பாலும் தேனும் ஓடுகிறதும், மூன்றாவதாக எல்லா தேசங்களிலும் சிங்காரமான தேசம். இந்த 3 வார்த்தைகளையும் நாம் பார்க்கலாம். முதலாவதாக நான் பார்த்து வைத்ததும். ஏதாவது சொல்லுங்க. நான் பார்த்து வைத்ததும். யாரு பார்த்து வச்சது? கர்த்தர் பார்த்து வச்சது. கவனிங்க, கர்த்தர் எல்லா தேசத்தையும் பார்த்தாராம். எந்த தேசம் நல்ல தேசம், எந்த தேசம் செழிப்பான தேசம், எந்த தேசம் வளமையான தேசம், எந்த தேசம் தரமான தேசம், எந்த தேசம் நன்மையான தேசம் என்று கர்த்தரே பார்த்தாராம். கர்த்தரே பார்த்து ஜூஸ் பண்ணாராம், கானான் தேசம் தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்று. கவனிங்க, தேவதூதனை அனுப்பி ஜூஸ் பண்ண வைக்கல, கர்த்தரே போய் ஜூஸ் பண்ணாரு. நம்முடைய தகப்பனுடைய உள்ளத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். தேவதூதனை அனுப்பி போய் பார்த்துட்டு வாப்பா அப்படி அனுப்பல. தேவதூதர்லாம் வேலைக்காரர்கள் அனுப்பல, கர்த்தரே வந்து அவர் ஜூஸ் பண்ணாராம். பாருங்க, இன்னைக்கு சில அந்தஸ்து இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு ஊருக்கு வர்றாங்கன்னா அவரு இந்த ரூம்ல தங்க போறாரு, இந்த லாட்ஜ்ல தங்க போறான்னு சொல்லி அந்த லோக்கல் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள்லாம் போய் பார்ப்பாங்க. அவர் தங்கக்கூடிய வசதியான இடம்லாம் இருக்குதான்னு சொல்லி வேலைக்காரங்களை அனுப்பிச்சு செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. அவங்களே போய் இந்த ரூம் நல்ல ரூமா, இதுல அவர் தங்குறதுக்கு வசதியா, அவர் இந்த ரூம்ல தங்குறதுக்கு இந்த ரூம்லாம் ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு சொல்லி அவங்களே போய் பார்த்து செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, அவங்க ஜூஸ் பண்ணுவாங்க. நம்முடைய தேவன் பாருங்க, அவரே இந்த பூமிக்கு வந்து அவரே பார்த்தாரா, நான் பார்த்து வைத்ததும். கர்த்தரே பார்த்து வச்சாராம், இதைத்தான் கொடுக்கணும் சொல்லி. நம்முடைய தேவனுடைய உள்ளத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அவரே பார்த்து வச்சாராம், இந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்தை தான் என் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய நான் வந்து கொடுக்க வேண்டும் என்று பார்த்து வைத்த. தேவதூதனை அனுப்பி நீ போய் பார்த்துட்டு வாப்பா, நீ பார்த்துட்டா போதும் ஓகே அப்படின்னு சொல்லல, கர்த்தரே வந்து பார்த்து இதுதான் இந்த பெஸ்ட் தான், இந்த தலை சிறந்தது தான், இந்த முதல் தரமானது தான் நான் கொடுக்க போறேன் என்று கர்த்தரே ஜூஸ் பண்ணாராம். இரண்டாவதாக பார்க்கிறோம், பாலும் தேனும் ஓடுகிறதும். ஏதாவது சொல்லுங்க, பாலும் தேனும் ஓடுகிறதும். பாருங்க, இந்த வசனம், இந்த வார்த்தை இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்பிலே எப்படி வருகிறது என்றால், பாலும் தேனும் வழிந்து ஓடுகிறதும். பாலும் தேனும், பாலும் தேனும் சொட்டு சொட்டா வடியும், லேச தொட்டு நாட்டுல வச்சுக்க, அப்படியே ஆசை தீர்த்துக்க, அப்படியே பரலோகம் வந்துரு, அப்படிலாம் கிடையாது. பாலும் தேனும் வழிந்து ஓடுமா, அப்படிப்பட்ட ஒரு தேசமா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாலும் தேனும் என்பது செழிப்பை குறிக்கிறது. பாலும் தேனும் என்பது தலை சிறந்ததை குறிக்கிறது, பெஸ்டை குறிக்கிறது. எனவே நம்முடைய தேவன் அவரே பெஸ்ட் பார்க்கிறாரு, அவரே பெஸ்ட் ஜூஸ் பண்றாரு, அவரே பெஸ்ட் நமக்கு என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். எனவே நம்முடைய தேவன் அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் நமக்கு எப்பயுமே முதல் தரமானதை, தலை சிறந்ததை, சிறப்பானதை, பெஸ்ட தான் நமக்கு என்ன செய்யறார், அவர் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா தேசங்களிலும் சிங்காரமுமான தேசம். எல்லாம் சொல்லுங்க, சிங்காரம். உங்க வீட்டுல சிங்காரம் போட்டிருக்கா, அசிங்கம் போட்டிருக்குதா? நல்லா பார்த்து சொல்லுங்க. உங்க பைபிள்ல சிங்காரம் போட்டிருக்கா இல்ல அசிங்கம் போட்டிருக்குதா? இன்னைக்கு அநேக சபைகள்ல அசிங்கமா இருந்தா தான் நல்லதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க நல்ல ட்ரெஸ் உடுத்தக்கூடாது, நல்ல சாப்பாடை சாப்பிடக்கூடாது, நல்ல ஷூவை போடக்கூடாது, நல்ல சேலையை போடக்கூடாது, நல்ல பேண்ட் ஷர்ட்டை போடக்கூடாது.
அப்படி இருந்தாதான் அது மேன்மையான ஒரு அனுபவம். அப்படி இருந்தாதான் அது கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரும். அதெல்லாம் மகிமையெல்லாம் கொண்டு வராது. பக்கத்திலே முதல் யாரும் வரமாட்டாங்க. அசிங்கமானதை நாரி போய் கிடந்தோம்னா பக்கத்துல யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. அப்புறம் உங்களை பார்த்து 10 பேர் சர்ச்சுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. வரணும்னு நினைக்கிறவங்க கூட ஓடி போடுவாங்க. எத்தனை விளங்குச்சு? சிங்காரமுமான தேசம். ஏதாவது சொல்லுங்க, சிங்காரமுமான தேசம். அப்ப நீங்களும் நானும் சிங்காரமா வாழணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புறாரு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்க சிங்காரமா வாழ்றதான் கர்த்தர் விரும்புறாரு. இன்னைக்கு ஒருவேளை அசிங்கமா இருக்கலாம், அப்படி இப்படி கொஞ்சம் மாறியெல்லாம் இருக்கலாம், அதை பார்க்காதீங்க. கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை பாருங்கள். அதான் சொல்றேன், வாக்கு தத்தத்தை பாருங்கள். கர்த்தர் என்னை சிங்காரத்துக்கு அழைத்திருக்கிறாரு. சிங்காரத்துக்கு கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். பாருங்க, இந்த வார்த்தை நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்கிற ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், the glory of all the lands என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா தேசங்களிலும் மகிமையான தேசம். the glory of all the lands, எல்லா தேசங்களிலும் மகிமையான தேசம். அதாவது நானும் நீங்களும் மகிமையா வாழணுமா? எல்லாம் சொல்லுங்க, மகிமையாய் வாழணும். எப்படி வாழணும்? மகிமையாய் வாழ வேண்டும். மகிமையா என்ன செய்யணும்? வாழ வேண்டும். எனவே கர்த்தருங்க சொல்றாரு, நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் சிங்காரமுமான தேசம். இந்த வார்த்தைகள்லாம் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா உங்க மனதில் பதிய வேண்டும். கர்த்தர் எதை நமக்கு வாக்கு பண்றாரு, கர்த்தர் நமக்கு எதை கொடுப்பேன்னு விரும்புறாரு, அதை மனதில் வையுங்கள். நம்ம தாழ்ந்த நிலையில் இருக்கிறதுக்கு அதோடைய சித்தம் கிடையாது. ஏதோ மிச்ச மீதி ஊசி போனதை, ஏதோ அழுகி போனதை அப்படி சாப்பிட்டு எப்படியோ வாழ்க்கையை ஓட்டி எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடுறது கர்த்தர் நம்ம விரும்புறது கிடையவே கிடையாது. ஏதோ கிழிஞ்ச துணியை, கந்தலான துணியை கட்டிட்டு எப்படியோ வாழ்க்கையை ஓட்டிட்டு வர்றதை கர்த்தர் விரும்பவே விரும்பல. முதல் தரமானதை நாம் அனுபவிக்கும்படியாக, முதல் தரமானதை நாம் உடுத்து வைக்கும்படியாக கர்த்தர் செய்கிறார். நம்மை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதைத்தான் கர்த்தர் செய்கிறார், விரும்புகிறார். எனவே இதை உங்களுடைய மனதிலே வையுங்கள், இதை உங்களுடைய வாயிலே வையுங்கள். கர்த்தர் என்னை மகிமையாய் வாழும்படி அழைத்திருக்கிறார், சிங்காரமாய் வாழும்படியாக அழைத்திருக்கிறார். முதல் தரமானதை, தலை சிறந்ததை நான் அனுபவிக்க முடியாது, சாப்பிட முடியாது கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்டதை தான் கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் என்பதை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஓகே, தொடர்ந்து பார்ப்போம். நம்முடைய தேவன் முதல் தரமானதை நமக்கு கொடுக்கிற தகப்பன். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் மிகுந்த திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. தேவன் உனக்கு எதை கொடுக்கிறாரு? வானத்து பனி, பூமியின் கொழுமை. ஏதாவது சொல்லுங்க, பூமியின் கொழுமை. என்ன கொழுமை? பூமியின் கொழுமை. பூமியில விளையக்கூடிய கொழுமையான பொருளை கர்த்தர் உனக்கு கொடுப்பாராக. இந்த பூமியில விளையக்கூடிய கொழுமையான பொருள், கொழுமையான திராட்சை ரசம், கொழுமையான கோதுமை, கொழுமையான கோதுமை, கொழுமையான தானியம். தானியங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ஏராளம் இருக்குது. கம்பு, சோளம், அது இது என்னென்னமோ இருக்குது. கர்த்தர் சொல்லும் பொழுது கொழுமையான கோதுமை, கொழுமையான கம்பு, கொழுமையானது எல்லாமே என்னது? கொழுமையானது. திராட்சை ரசம் எல்லாத்தையும் கர்த்தர் செய்றார், நமக்கு தருகிறாரா? வானத்து பனியையும் பூமியின் கொழுமை கர்த்தர் செய்றார், நமக்கு கொடுக்கிறாரா? கவனிங்க, கொழுமை என்பது முதல் தரமானதை குறிக்கிறது. பெஸ்டை என்ன செய்யறது? அது குறிக்கிறது. எனவே கர்த்தர் நாம் எதை புசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், இந்த பூமியில் விளையக்கூடிய முதல் தரமானதை நாம் புசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் விரும்பினால் மாத்திரம் போதாது, இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? விரும்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அதை அறிக்கையிட வேண்டும். இப்பொழுது இருக்கிற அந்த சாதாரண சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே இவைகளை என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? சில சொல்லலாம், பாசம் இன்னைக்கு எனக்கு கஞ்சி தான் இருக்குது, இன்னைக்கு எனக்கு ஊறுகாய் தான் இருக்குது, இன்னைக்கு எனக்கு ரசம் தான் இருக்குது, இன்னைக்கு எனக்கு மிளகா தான் இருக்குது, சில சமயம் தேங்காய் கடிச்சுக்கிட்டு சாப்பிட்டு முடிச்சிடறேன் பாஸ்டர். பரவாயில்ல, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை சாப்பிட்டுக்கிட்டு இதை விசுவாசியுங்கள். தேவன் எனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் மிகுந்த திராட்சரசத்தையும் எனக்கு தருகிறார். நான் சொல்றேன், இந்த வசனங்கள்லாம் ஆயிரக்கணக்கான முறை என் வாயில் தருது நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை 2 முறை கிடையாது.
எத்தனை முறை சொல்ல முடியும்? நான் சொல்லியிருக்கிறேன். நான் காலையில வாக்கிங் போவேன், சொல்லிக்கிட்டே போவேன். இந்த வசனங்கள்லாம் சொல்லிக்கிட்டே நான் போறேன். தேவன் எனக்கு வானத்து காலையில பனி கொட்டுதங்க வாக்கிங் போகும்போது. தேவன் எனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து, பூமியின் கொழுமையும் கொடுத்து, நானும் என் பிள்ளையும் மனைவியும் கொழுமையத்தை நாங்க சாப்பிடுவோம். இந்த மிச்ச மீதி ஓட்ட உடசல் ஊசி போனதுக்கு இங்க இடம் கிடையவே கிடையாது. ஓடிப்போ இயேசு நாமத்தினாலே. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க சொல்றத? இப்படித்தான் நீங்க விசுவாசிக்கணும். அவங்களுக்கு கிடைக்கல, அவனுக்கு கிடைக்கிறது கிடைக்காம போகும்போது எனக்கு பெஸ்ட் தான். கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணிருக்கிறார். அவன் வேற, நான் வேற. அவன் வேற ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறான், நான் வேற ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். அவனுடைய ஆண்டவன் வேறே, என்னுடைய ஆண்டவன் வேறே. என்னுடைய ஆண்டவன் வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர். அவர் எனக்கு இதை வாக்கு பண்ணியிருக்கிறார். வானத்து பனி, பூமியின் கொழுமை. பூமியின் கொழுமை என்று சொல்லும் பொழுது அது எங்க வேணா விளைஞ்சிட்டு போகுது, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. அது அமெரிக்காவில் விளைஞ்சிட்டு போகுது, லண்டன்ல விளைஞ்சிட்டு போகுது, அது எனக்கு தேவையே கிடையாது. நான் விசுவாசித்தேன் என்று சொன்னால் அமெரிக்காவில் விளையக்கூடிய பொருட்களை கர்த்தர் என் காலில் கொண்டு வந்து போடுவாரு. இதுதான் நான் விசுவாசிக்கிற விசுவாசம். அமெரிக்காவில் விளையாட நம்ம சாப்பிட முடியுமா? உங்க வாயை மாத்திரம் சாப்பிட முடியும். நான் திட்டமாய் சொல்லுகிறேன். அது லண்டன்ல விளையுதா, ஆஸ்திரேலியாவில், அது ஆஸ்திரேலியா ஆப்பிளா, எந்த ஆப்பிளா இருக்கட்டியா, அதை படைச்சது எங்க அப்பா. நான் விசுவாசித்தேனா அது ஏரோப்ளேன்ல வந்து வருமோ, அது கப்பல்ல வருமோ எனக்கு தெரியாது. கப்பல்ல கொண்டு வந்து சேர்க்கிறதும் ஏரோப்ளேன்ல கொண்டு வந்து சேர்க்கிறதும் அவருடைய வேலை. விசுவாசிக்க வேண்டியது ஏன் வேலை? நான் ஆஸ்திரேலியா விளையிற ஆப்பிள் சாப்பிடுவேன், அமெரிக்காவில் விளையிற ஆப்பிள் என்ன செய்வேன்? சாப்பிடுவேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு அதை வாக்கு பண்ணி இருக்கிறார். பூமியின் கொழுமை அது எங்க வேணா விளைஞ்சிட்டு போகுது, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் பேசுறது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குதோ? சிந்திச்சே பார்க்க முடியலையே. நாங்க இருக்கிற இடத்துக்கும் அமெரிக்காவில் விளையிற ஆப்பிளுக்கு சிந்திச்சே பார்க்க முடியலையே. உங்களால சிந்திச்சு பார்க்க முடியாது. இந்த வார்த்தையை பாருங்கள், தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம். அவற்றையும் ஆமென். எண்ணங்கள் மாற வேண்டும். நான் சொல்றேன், அப்படியே கீழே பார்க்காதீங்க, அப்படியே தடவாதீங்க. கீழே கடந்து மேல பாருங்க, வானத்தை பாருங்க, கர்த்தரை பாருங்க, கர்த்தருடைய சிருஷ்டிப்புகளை பாருங்க. கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை பாருங்கள். எங்க அப்பா எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எதை வாக்கு பண்ணியிருக்கிறார் அதை பாருங்க. உங்க நிலைமையை பார்க்காதீங்க, உங்க கிழிஞ்சி சேலையை பார்க்காதீங்க, உங்க கிழிஞ்சி செருப்பை பார்க்காதீங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் விளங்குது? அதை பார்க்காதீங்க. அடுத்த வீட்டுல என்ன வேகுது, என்ன அவியுது, அதை பார்க்காதீங்க. அடுத்த வீட்டுக்கு என்ன பார்சல் போகுது, புத்திய கலட்டி தூக்கி குப்பையில போடுங்க முதல்ல. அடுத்த வீட்டுக்கு என்ன பார்சல் போகுது, என்ன மணக்குது, தேவையே கிடையாது. அடுத்த வீட்டுல என்ன விளையுது, என்ன வேகுது, என்ன அவியுது. எங்க அப்பாவை நான் நோக்கி பார்க்க போறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு உன் சாய்ஸ், நான் நாளைக்கு ஏன் சாய்ஸ். இன்னைக்கு நீ நல்லா சாப்பிடுறேன், நாளைக்கு இதை விட பெஸ்ட் நான் சாப்பிடுவேன். ஆமென். நான் ஒன்னிய பார்த்து இலக்கரிச்சு போக மாட்டேன். நான் உன்னைய பார்த்து இலக்கரிச்சு போக மாட்டேன். உன்னைய பார்த்து ஆண் பார்க்க மாட்டேன். நான் பார்க்க வேண்டிய ஒரே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இயேசு. அவருடைய கல்வாரி சிலுவை, அவர் தலையில வைக்கப்பட்ட முள்முடி, அதை நான் பார்த்தேனா இதெல்லாம் கொண்டு வந்து என் காலில் கர்த்தர் போடுவாரு. ஆமென். நினைச்சு பார்க்காத அளவுக்கு கர்த்தர் கொண்டு வந்து காலில் என்ன செய்வாரு? அவர் போடுவாரு. நான் பார்க்க வேண்டியது யார? இயேசுவ, அவருடைய வார்த்தைய. இதை நான் தொடர்ந்து பார்த்தேனா நான் நெத்தி வேர்வை சிந்தி பாடுபட வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் கொண்டு வந்து என் காலில் போடுவாரு. ஆமென். விளங்குகிறது. சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நெத்தி வேறு சிந்தி மாடா உழைச்சு அப்படியே தேஞ்சாதான் அந்த பழத்தெல்லாம் சாப்பிட முடியும்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, அது உலகத்தின் நியதி. நீங்க 8 மணி நேரம் ஒழுங்கா வேலை பார்த்தா போதும், மிச்சதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிறாரு. 8 மணி நேரம் ஒழுங்கா வேலைக்கு போனா போதும். ஆனா ஒண்ணு, கர்த்தரை நோக்கி பார்க்கணும், அவருடைய வாக்கு தத்தங்களை நோக்கி பார்க்கணும். வானத்து பனி, பூமியின் கொழுமை, மிகுந்த தானியங்கள், மிகுந்த திராட்சை ரசம். ஆமே பாரு, கர்த்தர் சொல்றது எல்லாமே புறம் பெஸ்ட் தான் சொல்றாரு. எங்கேயாவது ஊசி போன திராட்சை ரசம் சொல்லியிருக்கிறாரா? எங்கேயாவது ஊசி போன கோதுமை சொல்லியிருக்கிறாரா? ரேஷன் கல்ற கோதுமையை சாப்பிட்டா அவ்வளவுதான், கல்லடப்பே வந்துடும் போல. அவ்வளவு கல்லு கிடைக்கிறதுல ரேஷன் நிலையில விளையிற வாங்குற கோதுமை. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு பெஸ்டான கோதுமை வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை இங்க ரேஷன் கடையில் வாங்குற கோதுமை சாப்பிடலாம், சாப்பிடுங்க, தப்பு இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை சாப்பிட்டுக்கிட்டே விசுவாசியுங்கள், கர்த்தர் எனக்கு பெஸ்டான கோதுமை வாக்கு பண்ணியிருக்கிறாரு. பெஸ்டான கோதுமை வாங்கி நான் சாப்பிடுவேன். அது கிலோ 50 ரூபாயா இருக்கட்டும், 100 ரூபாயா இருக்கட்டும், நான் வாங்குவேன், நான் சாப்பிடுவேன். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கணுங்க, விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் பொழுதுதான்
இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். அவங்கெல்லாம் வண்டியில போறாங்க, கார்ல போறாங்க, நம்மள என்னைக்கு போறோம்? நமக்கு ஓட்ட சைக்கிள் தான். புத்தியை மாத்துங்க. ஓட்ட சைக்கிள் புத்தி என்ன செய்யுங்க? மாத்துங்கள். நான் சைக்கிள் கூட இல்லாம இருந்தால்தான், ஓட்ட சைக்கிள் கூட இல்ல ஒரு காலத்துல தான். விசுவாசிக்கும் பொழுது கர்த்தரெல்லாம் கொண்டு என்ன செய்யறாரு? சேர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஓட்ட சைக்கிளை பார்க்காதீங்க. உங்க பாக்கெட்டுக்குள்ள காசு இருக்கா இல்லையா பார்க்காதீங்க. அது நமக்கு இல்லைன்னு தெரியும் எல்லாத்துக்கும். திருப்பி திருப்பி பார்த்தா அந்த 1 ரூபாய் உள்ள கிடக்கு. அது எல்லாருக்குமே தெரியும், கர்த்தருக்கு தெரியுமே. அதை 1 ரூபாயை போட்டு பிரிக்கி பார்க்காதீங்க. அதை பார்க்கறதை விட்டுவிட்டு என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து என்னுடைய தேவைகள் எல்லாம் நிறைவாக்குவார். ஆமென். எனவே கர்த்தர் எப்பயுமே எதை வாக்கு பண்றாரு? பெஸ்டானது, தலை சிறந்தது, முதல் தரமானது. இதைத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? வாக்கு பண்ணுகிறார். எல்லா கரங்களும் சொல்லுவோம். தேவன் எனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் மிகுந்த திராட்சரசத்தையும் எனக்கு தந்தருளுகிறார். ஆமென். வாசிப்போம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். பாருங்க, இங்க நன்மைன்னு போட்டிருக்குது. மற்ற மொழிபெயர்ப்புல எப்படி போட்டிருக்குன்னா, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் கொழுமையை புசிப்பீர்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மனம் பொருந்தி செவி கொடுத்தா எதை புசிப்பீங்க? தேசத்தின் கொழுமை, தேசத்தின் நன்மை, தேசத்தின் முதல் தரமானது, தேசத்தின் பெஸ்டை நீங்கள் என்ன செய்வீர்கள்? புசிப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த தேசத்துல எங்கெங்கெல்லாம் கொழுமையானது விளையுதோ அதை நான் சாப்பிடுவேன், என் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. ஆமென். நன்மையை நான் புசிப்பேன். பாருங்க, ஒரு தமிழ் மொழிபெயர்ப்புல எப்படி வருகிறதுனா, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தில் விளைகிற நல்ல கனிகளை சாப்பிடுவீர்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. தேசத்துல விளைகிற நல்ல கனி. ஏதாவது சொல்லுங்க. தேசத்தில் விளைகிற நல்ல கனி. என்ன கனி? நல்ல கனியா? ஊசி போன கனியா? நல்ல கனியா? கெட்டு போன கனியா? தேசத்துல விளைகிற நல்ல கனி. சொல்லுங்க எல்லாரும். தேசத்துல விளைகிற நல்ல கனிய நான் சாப்பிடுவேன். ஆமென். எனவே கர்த்தர் எப்போதும் நமக்கு பெஸ்டை தான் வாக்கு பண்ணுகிறார், பெஸ்டை தான் தர விரும்புகிறார். இப்ப எல்லாரும் நல்லா கவனிங்க. என்ன பாக்குறீங்களா? பெஸ்டான அரிசி, பெஸ்டான கோதுமை, பெஸ்டான பருப்பு, பெஸ்டான காய்கறிகள், பெஸ்டான பேரிச்சப்பழம், பெஸ்டான ஆப்பிள், பெஸ்டான ஆரஞ்சு, பெஸ்டான மாதுளம்பழம், பெஸ்டான துணிகள், பெஸ்டான ஷூ. விளங்கிடுச்சா? இன்னைக்கு போட்டுக்கிறதுக்கு பிஞ்ச செருப்பே இல்லையே பாஸ்டர். நான் சொல்லுகிறேன், விசுவாசிங்கள். இன்னைக்கு போட்டுக்கிறதுக்கு பிஞ்ச செருப்பு இல்ல, உண்மைதான். அதுக்காக என்ன செய்யலாம்? பிஞ்சு செருப்பு இல்ல, பிஞ்சு செருப்பு இல்லைன்னு சொல்லி போய் தெருவில் சொல்லிட்டு வரலாமா? இன்னைக்கு இல்ல, உண்மைதான். பாஸ்டர் இன்னைக்கு ரேஷன் அரிசி தான் பாஸ்டர். உண்மைதான், எனக்கும் தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். ரேஷன் அரிசியை சாப்பிட்டுக்கிட்டு கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே பெஸ்டான அரிசியை நீர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். நான் என் பிள்ளைகளும் பெஸ்டான அரிசியை தான் சாப்பிடுவோம், பெஸ்டான கோதுமை தான் சாப்பிடுவோம், பெஸ்டான பருப்பு தான் சாப்பிடுவோம். ஆமென். எனக்கு இந்த கடைக்கு போனா ஒரு காரியம் ரொம்ப பிடிக்கும். பருப்பு வாங்குற கடைக்கு போனோம்னா அங்க நானே கேட்டுருவேன். சில சமயங்களில் சில சமயம் அவங்களே சொல்லுவாங்க, இது நயம். என்னதுங்க? அந்த வார்த்தையை கேட்டால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, அண்ணாச்சி இது நயமான பருப்பு அண்ணாச்சி. போடு போடு போடு, அதில் போடு. நயம். எல்லாரும் சொல்லுங்க. நயம். நயம் என்னது? பெஸ்ட் அர்த்தம். கர்த்தர் அதை தாங்க வாக்கு பண்றாரு. இப்போ ஒரு சாதாரண பருப்பு நீங்க வச்சு சாப்பிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை ஸ்தோத்திரம் போட்டுக்கிட்டே சாப்பிடுங்க. இன்னைக்கு ஒருவேளை போட்டுக்கிறதுக்கு நல்ல துணி இல்லாம இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், அதை போட்டுக்கிட்டு கர்த்தரை துதிங்க. கர்த்தாவே, நான் இருக்கிறதுலே பெஸ்டான பேண்ட் ஷர்ட்டை தான் உடுத்துவேன், பெஸ்டான ஷேரியத்தை நான் கட்டுவேன். இதெல்லாம் நீங்க விசுவாசிக்கும் போதுதான் வரும். நீங்க விசுவாசிக்கலைன்னா வரவே வராது. அடுத்த வாரத்துல எடுத்து காண்பிக்கிறேன் பாருங்க. விசுவாசிக்கலைன்னா வரவே வராது. விசுவாசிக்கலைன்னா உங்களை விட்டு அதே தூரமா போயிடுமா? அப்படியே வேதமே அப்படி சொல்லுது. நீங்க விசுவாசிக்கலைன்னா அப்படி உங்களை விட்டு தூரமா போயிடுமா? ஆச்சரியமா இருக்கு பாருங்க.
நீங்க விசுவாசிக்கும் போதுதான் இதெல்லாம் உங்களை வந்து என்ன செய்யும் சேரும். எனவே இன்னைக்கு ஒருவேளை சாதாரண பருப்பு, சாதாரண இதெல்லாம் இருக்கலாம், சாதாரண நிலைமையில் இருக்கலாம். இந்த நிலைமையில் இருந்துகிட்டே எதை விசுவாசிங்க? எதை விசுவாசிங்க? பெஸ்ட விசுவாசிங்க, தலை சிறந்ததை விசுவாசிங்க, கொழுமையானதை விசுவாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக அதை பாருங்கள். நான் சொல்கிறேன், கர்த்தர் நிச்சயமா அதை உங்களுக்கு என்ன செய்வார்? உறுதிப்படுத்துவார். ஆமென். ஆனால் பாருங்க, அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பூமியில நமக்கு ஒண்ணுமே கிடையாது பிரதர், எல்லாமே பரலோகத்துல போய் தான். எல்லாமே எங்க போய் தான்? அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? செத்து பரலோகத்துக்கு போனாதான் அதெல்லாம் எனக்கு கிடைக்கும், செத்தாதான் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க பாருங்க. இந்த பூலோகத்துல நமக்கு ஒரு கஞ்சியும் ஊறுகாயும் தான், பரலோகத்துல போய் தான் நமக்கு இந்த கொழுமை, இந்த பெஸ்ட் எல்லாம். இந்த பூலோகத்துல நமக்கு என்னதான்? கஞ்சி, ஊறுகாய், ரசம், அதுதான். இவங்களே ஒரு ரவுண்ட போட்டாங்க. ஆண்டவர் நமக்கு என்னதான் வச்சிருக்கிறாரு? கஞ்சி, ஊறுகாய், பச்சை மிளகா, வெங்காயம், தேங்காய் சில்லு, அதுதான் இவங்க ஒரு ரவுண்ட போட்டாங்க. நல்லா கவனிங்க. இப்ப இவங்க ஒரு ரவுண்ட போட்டனால கர்த்தரே நினைச்சாலும் உங்களுக்கு பிரியாணி கொடுக்க முடியாது. உண்மை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் பாஸ்டர், ஆண்டவர் நல்லவர் தானே, இரக்கமுள்ளவர் தானே, அவர் பொட்டலமா பொத்து போட வேண்டியதானே? போட மாட்டாரு. ஏன்னா நீங்க ஒரு ரவுண்ட போட்டிருக்கிறீங்க, எனக்கு ரசம் போதும், எனக்கு கஞ்சி போதும், எனக்கு மிளகா போதும், எனக்கு ஊறுகாய் போதும், அது அந்த நாளெல்லாம் குடிக்கிற ஊறுகாய் எனக்கு போதும் 25 காசுக்கு. இப்பெல்லாம் இல்ல இல்ல போல, பழக்கமே இல்லை எனக்கு, தெரியாது. பொதுவாக ஊறுகாய் பிடிக்காது, எனக்கு ஊறுகாய் பிடிக்காது. எங்க வீட்டில் எல்லாம் சாப்பிட்டா நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது, எப்பவுமே பிடிக்காது. தயிர் சோறு கூட வச்சு சாப்பிட மாட்டேன், ஊறுகாய் வேணாம், விட்டுருவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவங்க ஒரு ரவுண்டு போட்டிருக்காங்க. இவங்க ஒரு ரவுண்டு போட்டிருக்கனால இப்ப கர்த்தரை நினைச்சா என்ன செய்ய முடியாது? பெஸ்டான அரிசியை கொடுக்க முடியாது. எனவே தான் பாருங்க, அதெல்லாம் அழிச்சிடணும். அதெல்லாம் அழிச்சிட்டு கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். இந்த தேசத்தின் கொழுமையை, இந்த தேசத்தினுடைய நன்மையை நான் புசிப்பேன். ஆமென். பாருங்க, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பாஸ்டர் குடியிருந்தாரு. நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பாஸ்டர் குடியிருந்தாரு. அவர் ஒரு முறை பாருங்க என்கிட்ட சொன்னாரு, கை எப்படி வச்சுக்கிட்டாரு, விஷயம் எடுப்பாங்க பாருங்க, இப்படி கையை வச்சுக்கிட்டாரு. இப்படி வச்சுக்கிட்டு அவர் என்கிட்ட சொன்னாரு, டேனியல், ஆண்டவர் எனக்கு அன்றாட கஞ்சி ஊறுகாய் கொடுத்தா போதும். இப்படியே சொன்னார் என்கிட்ட. கஞ்சி ஊறுகாய் எனக்கு கொடுத்தா, ஒரு பாஸ்டர் அன்றாட எனக்கு கஞ்சி ஊறுகாய் கொடுத்தா போதும். இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தரே நினைச்சாலும் பிரியாணி என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எனவே முதல் தரமானதை நமக்கு கொடுப்பதிலே கர்த்தருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்மிடத்திலே தான் பிரச்சனை இருக்கிறது. அதாவது நம்முடைய மனதிலே, நம்முடைய புத்தியிலே தான் பிரச்சனை என்ன செய்கிறது? இருக்கிறது. எனவே உங்களுடைய மனதை நீங்கள் சரி செய்யும் போது கர்த்தர் முதல் தரமானதை கொண்டு வந்து உங்க வாழ்க்கையில சேர்ப்பாரு, உங்க குடும்பத்துல கொண்டு வந்து சேர்ப்பாரு. அவர் சேர்ப்பாரு. நீங்க ஒண்ணு ஓடி 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 தப்ப வேணாம். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அவர் கொண்டு வந்து என்ன செய்வார்? இவைகளெல்லாம் உங்களுக்கு சேர்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? டெய்லியும் சொல்லுங்க, ஆண்டவரே பெஸ்டான அரிசியை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், பெஸ்டான காய்கறிகளை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், பெஸ்டான பழங்களை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், பெஸ்டான துணிமணிகளை கொடுத்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், பெஸ்டான ஷூ செப்பலை கொடுத்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க, கர்த்தர் பெஸ்டெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்வாரு? சேர்ப்பாரு. இதை குறித்து பாருங்க, ஒரு சில வருஷங்களுக்கு முன்பதாக நான் வந்து பிரசங்கிட்டு இருந்த பொழுது பாருங்க, ஒரு குடும்பத்தாரை வந்து என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர், முதல்ல நாங்கள் ரேஷன் அரிசி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், நீங்க பெஸ்ட் பெஸ்ட் சொல்ல 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 இப்ப பெஸ்டான அரிசியா வீட்டில் வாங்கி போட்டோம் பாஸ்டர். அவங்க அப்படியே சொன்னாங்க, முதல்ல ரேஷன் அரிசி தான், அதுக்கு மேல சிந்திச்சு பார்க்க முடியாது, அதுக்கு மேல என்ன 5020 அந்த அரிசியை கூட என்ன செய்ய முடியாது, அந்த ஒரு 35 ரூபா அரிசியை கூட என்ன செய்ய முடியாது, யோசிச்சு பார்க்க முடியாது. ஆனா இப்ப மூடையை வாங்கி போட்டிருக்கிறோம், பெஸ்டா வாங்கி போட்டிருக்கிறோம். ஏன்னா நீங்க பெஸ்ட் பெஸ்ட் சொல்லி கர்த்தர் பெஸ்ட் தர்றாரு சொல்லி இப்ப நானும் எங்க பிள்ளைகளும் எதை சாப்பிட்டு இருக்கிறோம்? பெஸ்டான அரிசி, பெஸ்டான கோதுமை. எத்தனை இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய தகப்பன் யாரு தெரியுமா? நமக்கு பெஸ்டானதை கொடுக்கிற தகப்பனாக இருக்கிறார். ஆமென். அது மட்டுமல்ல, நம்முடைய தகப்பன், இதை பார்த்து முடிப்போம், நம்முடைய தகப்பன் நமக்கு முதல் தரமானதை தருவார் என்பதற்கு ஒரு பெரிய ஆதாரம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய ஆதாரம் இருக்குது. கர்த்தர் நமக்கு பெஸ்ட் தான் தருவாரு, முதல் தரமானது தான் தருவாரு, தலை சிறந்தது தான் தருவாரு.
கொடுமையானதை தான் தருவாரு. அதைத்தான் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் என்பதற்கு ஒரு பெரிய ஆதாரம் என்ன தெரியுமா? தம்முடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசுவையே நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். சத்தியவேதம் சொல்லுகிறது, விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்களே. விலையேறப்பட்ட, இந்த உலகத்திலேயே ரொம்ப விலையேறப்பட்டது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். வேற எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல. விலையேறப்பட்டது வேற எதுவுமே கிடையாது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். அந்த ரத்தத்தை இயேசு கல்வாரி சிலுவையில் நமக்காக சிந்தினார். இந்த குமாரனாக இயேசுவை பிதாவாகிய தேவன் கல்வாரி சிலுவையில் நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஒரே பேரான குமாரன், ஒரே பேரான குமாரனை கர்த்தர் நமக்காக என்ன செய்தார்? கொடுத்தார். 100 குமாரர்கள் அவர்கிட்ட இருந்தாங்க, அதுல ஒரு குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அப்படி கிடையாது, ஒரே பேரான குமாரனை நமக்காக கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். நல்லா கவனிங்க, பெஸ்டை, தலை சிறந்ததை, முதல் தரமானதை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்பதற்கு ஒரு பெரிய ஆதாரம் என்ன தெரியுமா? இதுதான். இயேசுவையே எனக்காக கொடுத்துட்டாருன்னா இந்த காய்கறிகள், கோதுமை இதெல்லாம் என்னங்க? நத்திங், நத்திங், ஒண்ணுமே இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வாசிப்போம் ரோமர் நிருபம், ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அருளாதிருப்பது எப்படின்னா கொடுக்காதிருப்பது எப்படி என்று அர்த்தம். கவனிங்க, இந்த உலகத்திலேயே பெரிய காரியம் என்னன்னா தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்ததுதான். நம்மை மீட்க, நம்மை ரட்சிக்க அவரையே கொடுத்தார். அவரையே நமக்கு கொடுத்திருப்பார் என்றால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்காதிருப்பது எப்படி? அப்ப அவரையே கொடுத்துட்டாருன்னா மற்ற எல்லாவற்றையும், உங்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, புளி, என்னவா இருக்கட்டும் எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உங்க பொண்ணுக்கு தேவையான மாப்பிள்ளை, உங்க மகனுக்கு தேவையான பொண்ணை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம்? உங்களுக்கு குழந்தையை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம்? அதான் நீங்கள் கவனிக்க வேண்டும். குமாரனையே ஒப்பு கொடுத்தாருன்னா மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காதிருப்பது எப்படி? மாப்பிள்ளையை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பொண்ணை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? குழந்தையை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அரிசியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பெஸ்டான கோதுமை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பெஸ்டான உணவுப் பொருட்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நான் சொல்றேன், அடிக்கடி சொல்லணும், பெஸ்ட கொடுக்கிறபடியா நமக்கு ஸ்தோத்திரம். சிலர் யோசிக்கலாம், எங்க வீட்டுல சாதாரண அரிசி தான் பாஸ்டர், சாதாரண கோதுமை தான் பாஸ்டர், சாதாரண உணவுப் பொருட்கள் தான் பாஸ்டர். நான் இல்லைன்னு சொல்லல, கர்த்தர் இல்லைன்னு சொல்லல. விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். ஏதாவது சொல்லுங்க, விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். விசுவாசிச்சீங்கன்னா சீக்கிரத்துல நல்ல உணவு வரும், சீக்கிரத்துல நல்ல அரிசி வரும், சீக்கிரத்துல நல்ல பருப்பு வரும், சீக்கிரத்துல நல்ல கோதுமை, நல்ல காய்கறிகள், நல்ல மீன், நல்ல முட்டைகள், நல்ல துணிகள், நல்ல வண்டி, நல்ல காரெல்லாம் வரும். விசுவாசித்தீங்கன்னா வரும். எத்தனை விசுவாசிக்க போறீங்க? விசுவாசிக்கும் போது கர்த்தர் இவைகளெல்லாம் உங்களிடத்துல கொண்டு வந்து என்ன செய்வார்? சேர்ப்பார். சேர்ப்பார், சேர்க்க மாட்டாரா? சேர்ப்பார். சிலருக்கெல்லாம் பாருங்க, இதெல்லாம் விசுவாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஏன்னா அவங்க தாத்தா, அவங்க அப்பா, அவங்க பாட்டேன், அவங்க பூட்டே, இவங்கெல்லாம் எப்படி வந்திருக்கிறாங்க? ஒரு சாதாரண நிலையிலிருந்து அப்படியே வந்திருக்கிறாங்க. அப்படியே சாதாரணமா ஒரு சாதாரண வீட்டுல கூடியிருந்து சாதாரண சாப்பாடை சாப்பிட்டு சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அப்படியே வந்திருக்கிறாங்க. இவங்களும் அது வந்ததுனால இப்ப பாருங்க, ஒரு உயர்தரமான வாழ்க்கையை சிந்திப்பது என்பது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. உயர்தரமான ஒரு வாழ்க்கை வாழ்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. உயர்தரமான பொருட்கள்லாம் சமைச்சு சாப்பிடுறது என்பது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் இதைத்தான் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக இவைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இவைகள் எல்லாம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து என்ன செய்வார்? சேர்ப்பார். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கணும். நான் போட்டிருக்கேன் ஷூ, இந்த ஷூ நான் வாங்கல, ஆனா நான் பெஸ்டான ஷூவெல்லாம் விசுவாசிக்கிறாள். பெஸ்டான ஷூவெல்லாம் விசுவாசி நல்லா பெஸ்டா போடணும்னு விரும்புறாள். நான் விசுவாசிச்சேன். ஒருத்தர் மதுரையிலிருந்து இங்க வந்து கார்ல வந்து எனக்கு அதை கொடுத்துட்டு போனார். விசுவாசிக்கும் போதுதான் இதெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்?
வர ஆரம்பிக்கும். அடுத்தவங்களை பார்க்க கூடாது, அதுதான் அவங்களை இவங்களை பார்க்க கூடாது. அப்படியே பார்த்து பழகிருக்காங்க பாருங்க மக்கள். அவங்க இவங்களை பார்த்து தான் அப்படியே இருக்கிறாங்க பாருங்க. அவங்க உங்களை பார்க்க கூடாது, கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார், கர்த்தர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார், அதை பார்க்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் கொண்டு வந்து கர்த்தர் உங்களுடைய கரத்தில் என்ன செய்வார், சேர்ப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எல்லாம் எழுப்பி நிற்போம். டைம் ஆயிடுச்சு. அடுத்த வாரத்தில் இதை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு நன்றி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தகப்பனே உமக்கு நன்றி. இருக்கிறதையே தலை சிறந்ததை, பெஸ்டானதை, முதல் தரமானதை நீர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர்ப்பா. விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு ஒருவேளை நான் சாதாரண நிலைமை இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை நான் வாடகை வீட்டில் குடியிருக்கலாம். இருக்கிற பெஸ்டான வீடை கட்டி அதுல நான் போய் குடி இருப்பேன். இன்னைக்கு ஒருவேளை நான் ஓட்ட சைக்கிள் இருக்கலாம், நான் பெஸ்டான காரை வாங்கி அதை ஓட்டிக்கிட்டு நான் சர்ச்சுக்கு வருவேன். விசுவாசிக்கிறேங்க. இதெல்லாம் விசுவாசித்தாதான் நடக்கும். நீங்க ஒன்றும் காரை வாங்க போறது கிடையாது. கர்த்தர் அதை வாய்க்க செய்வார். கர்த்தர் வாங்குறதுக்கு எல்லா பலனையும் தருவார், எல்லா அனுகூலங்களையும் உண்டாக்கி தருவார். எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்வார், எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். கர்த்தாவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே. உம்முடைய குமாரனையே எங்களுக்காக கொடுத்தீர் ஆண்டவரே. கர்த்தாவே, மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காதிருப்பது எப்படி? கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? குழந்தையை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? மாப்பிள்ளையை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பொண்ணை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? திருமணத்துக்கு தேவையான எல்லா பணத்தையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? வீடை கட்டி முடிப்பதற்கு எல்லா பணத்தையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? வண்டியை வாங்குவதற்கு பணத்தை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? காரை வாங்குவதற்கு பணத்தை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நல்ல உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிடுவதற்கு பணத்தை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கர்த்தாவே, விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஓ உமக்கு நன்றி. இருக்கிறதுலையே தலை சிறந்ததை தான் நீர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. கொழுமையை, செழுமையை, வளமையானதை நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீரே கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இன்னார் என்பதை அதிகமாய் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுடைய மனதை நீர் பிரகாசமாக்க வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த பிள்ளைகளுடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரங்கள் உயர ஆரம்பிக்கிட்டு இயேசுவின் நாமத்தினாலே உயர ஆரம்பிக்கிட்டு கர்த்தாவே. தாழ்ந்த வாழ்க்கை, தாழ்வான நிலைகள் மாற ஆரம்பிக்கிட்டு இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, தேசத்தின் கொழுமையை வாக்கு பண்ணியிருக்கிறீர், பூமியின் கொழுமையை வாக்கு பண்ணியிருக்கிறீர். அவைகள் எல்லாருடைய வாழ்க்கையில வந்து பலிக்கட்டு கர்த்தாவே. தரித்திரங்கள், பீடைகள், ஏழ்மைத்தனங்கள் எல்லாம் ஒளிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நிறைவு உண்டாகட்டும் கர்த்தாவே. நிறைந்து வழிந்து ஓடும் என்று சொன்னீரே, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று சொன்னீரே கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்னீரே, வார்த்தைகள் எல்லாம் உறுதிப்படுத்தும் தகப்பனே. அவிதமாய் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போது எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.